நாம் தமிழர் கட்சின்னு சொன்னீங்க. 3 ஆண்டு கால ஆட்சி, இந்த கள்ளச்சாராயமே சாட்சி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு திரு சீமான் அவர்கள் அறிக்கை விட்டுருந்தாங்க. இது யாருடைய பிழை, யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது இதுக்கு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் தான் பொறுப்பேற்கணும். இது வந்து அரசு எந்திரத்தின் தோல்வி, திமுக அரசின் நிர்வாக தோல்வி அப்படி தான் பார்க்கணும். ஒருவேளை யாராவது ஒருத்தரை வந்து காவல்துறை பிடிச்சிச்சுன்னா திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் அவங்க கூப்பிட்டு அவங்கள விட்டுருங்க, நம்ம ஆளுக்கு தான் விட்டுருங்க அப்படின்னு அவங்க பேசுவாங்களாம். 40-50ங்கிற எண்ணிக்கை கொண்டாந்து விட்டுருச்சு. அந்த இறப்பு காரணம் இவங்க தான். நிச்சயமா மாவட்ட ஆட்சியர், நிச்சயமா மாவட்ட ஆட்சியர் இந்த உதயசூரியங்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி சொல்கிறாங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? இங்கே தஞ்சாவூர் பக்கம் ஒடத்தநாட்டில் வந்து 2 பேரும் வந்து டாஸ்மாக் சாராயத்தை குடித்து இறந்து போகிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தா அதை சயனட் கலந்துருச்சுங்கிறாங்க. அதுக்கு வந்து 10 லட்ச ரூபாலாம் காசு தரலை. அந்த மரணத்துக்கு சிபிசிஐடி விசாரணை போனால் 10 நாளில் 15 நாளில் இதை மக்கள் மறந்து இன்னொரு பிரச்சனை நோக்கி ஓடிடுவாங்க. எலெக்ஷன் வருது, ஆமாம், அதை நோக்கி ஓடிடுவாங்க. அப்போ மறந்து போகும், கடந்து போகும். அப்போ என்ன திருவிடைக்க போகுது? ஒரு பக்கம் டாஸ்மாகா 3னா கள்ளச்சாராயம் பெருகிடுங்க, டாஸ்மாகால தான் கள்ளச்சாராயமும் வருது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கள்ளச்சாராயம் தமிழ்நாடு முழுக்க தடை செய்யப்படணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ ஐயா டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து நேற்று சொல்கிறாரு, தமிழ்நாடு முழுக்க திடீர்னு சோதனை பண்ணுங்க. அது எப்படி திடீர் சோதனையை ஊடகங்கள் சொல்லிட்டு பண்ண முடியும்? இல்லை, அதிகாரிகள் சஸ்பென்ஷன், மாவட்ட ஆட்சியர் தான் இடமாற்றம். மாவட்ட ஆட்சியர் போய் இன்னொரு இடத்துல பணிச்சுவார்ல, இல்லை இன்னொரு துறையில் பணிச்சுவார்ல. அது பனிஷ்மெண்ட் கிடையாது, இடமாற்றம் தான். அடமாற்றம் தான். இவங்களை வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் 6 மாதம். இல்லை, அது போதுமானது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. வேற என்ன பண்ணணும்? குற்றத்துக்கு துணை போனாங்கன்னு அவங்க பேரை சேர்க்கணும். இதோடு நிற்கக்கூடாது. இதில் வந்து தொடர்புடைய இந்த கோவிந்தராஜுங்கிற கண்ணுக்குட்டி, அப்புறம் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கு மேலே யார் இருக்கா? நீங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுக்குள்ள கொண்டுட்டு வரீங்க, அவங்க எப்படி தொடர்பு படுத்துறீங்க? நிச்சயமாங்க அவங்க தாங்க தொடர்புல இருந்திருக்காங்க. அவங்க தொடர்புல இருந்திருக்காங்க, அவங்களோட துணையோட நடந்திருக்குது. யாராவது கைது செய்யப்பட்டால் அவங்க தான் அரசியல் அத்துமீறலை செஞ்சு அவங்கள வெளில விடு அப்படின்னு எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துருக்காங்க. இந்தியாவிலே இளமுதவிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம கனிமொழி சொன்னாங்க. அப்போ அவ்வளவு பண்ணிட்டு ஏன் இன்னைக்கு மதுபான கடையை மூடாம இருக்கிறீங்க? 16ல் தான் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னு கனிமொழிலாம் சொன்னாங்க. வருமானம் தான் பிரதானம்னா பாலியல் தொழிலை அங்கீகரித்து விட்டுருங்க, அதுக்கு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கிடுங்க. பாலியல் தொழிலை உருவாக்கி விட்டு அதுக்கு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி விட்டு யாராவது அமைச்சரை போட்டுருங்க, இல்லை உதயநிதி அந்த அமைச்சகத்தை கொடுத்துருங்க. கள்ளச்சாராயத்துக்கு காரணம் டாஸ்மாக்னு சொல்றீங்க. டாஸ்மாகை மூடிட்டாலும் கள்ளச்சாராயம் இருக்கும்ல. அரசு என்ன பண்ணுது? காவல்துறை என்ன பண்ணுது? உளவுத்துறை என்ன பண்ணுது? தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களோட வரவு எளிதாக கிடைக்குதுங்க. சின்ன பசங்களே பண்ணா. ஆமாம், நீங்கள் சிறைக்குள்ளே வருதுங்க. சிறைக்குள்ளே கஞ்சா புழக்கம் இருக்குங்க, அபின் புழக்கம் இருக்குங்க. சிறைக்குள்ளையா? சாதாரண நான் சிறைக்கு போய் 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. நான் 2018 புலல் சைடில் இருந்தேன். புலல் சைடு 2018 கஞ்சா அபின் எல்லாமே இருந்துச்சு. நான் அதுக்கு பிறகு சொல்கிறேன், நான் தான் கண்கூடா பார்த்துக்கினேன். சிறைக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதிகாரிகள் தெரியாமல் இருக்க திரைப்படங்களை காட்டுற மாதிரி உண்டு. அதெல்லாம் உண்டுங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த கழிவறையில் மறைச்சி வைக்கிறது, ஆப்பிள் இருக்கு பாருங்க, ஆப்பிள் பழம் 4 பக்கம் ஓட்டை போட்டு அதை கொட்டி அதை வச்சு எடுக்கிறது எல்லாமே இருக்குது. அந்த 10 லட்ச ரூபான்றது அந்த குடும்பம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நிவாரணியாக இருக்காதா? ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது, 10 லட்ச ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. டாஸ்மாகில் சாராயம் வாங்கி குடிச்சு சைனட் கலந்தா சொல்லிட்டு தஞ்சாவூர் பக்கம் வந்து கடந்த ஆண்டு 2 பேர் செத்து போனாங்க. அதுக்கு 10 லட்சம் அரசு கொடுத்துருக்கா? இல்லை. ஏன் தரல? அவங்க 2 பேர் குடும்பம் கிடையாதா? எல்லா வீடுகள்லையும் பணத்தை வச்சுட்டு அந்த உடலை வச்சுட்டு அவங்க அழுது கொண்டிருக்காங்க. அங்கே நிற்கிறாங்க, போய் பார்த்து ஆறுதல் சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஒரு 2 நாளோ 3 நாளோ 1 வாரம் கழிச்சு கூட அந்த 10 லட்ச ரூபா காசு தரலாம். அந்த சடலம் இருக்கு பாருங்க, சடலத்தை இருக்கிறப்பே அந்த கவரை எடுத்து நிட்டுறாரு, காசோடு எடுத்து நிட்டுறாரு. ஏன் இந்த கள்ளச்சாராயம் மரணத்தை தர்ற? ஏன்னா கள்ளச்சாராயம் அந்த நிர்வாகத்தோட தோல்வி, அந்த தோல்வியை மறைமாற்றம் செய்ய மறைக்க 10 லட்சத்தை கொடுத்து எல்லா வாயும் அடைக்கிற. மற்றபடி என்ன நோக்கம் இருக்குது? திடீர்னு முந்த நாள் தான் அரசுக்கு தெரிஞ்சது போல் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க சோதனை பண்ணுவோம். இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தேன்? நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் காட்டுறீங்க, பாஜக வந்துடும், திமுக விட்டால் பிற நாதி இல்லை அப்படின்னு. எல்லா அயோக்கியத்தனங்களையும் திமுக செய்யுங்க. மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்காம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு ராகுல் காந்தி மட்டும் பிரதமராக உட்கார்ந்துருந்தாருன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அரசியல் நாம் போயிருக்கோம். ஏன்னா இவங்க காலகாலமாக நிதி தர மாட்டேங்கிறான், நிவாரணம் தர மாட்டேங்கிறான், ஒப்புதல் தர மாட்டேங்கிறான். இதுதான் அவனுக்கு அரசியல். ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சியவராக இருந்திருந்தா வானத்துக்கு பூமி குதிச்சிருக்க மாட்டாரு. தமிழ்நாடு முழுக்க பெரிய போராட்டம் நடந்திருக்குல்ல. அப்போ இது என்ன? இது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தால் நாங்கள் குதிப்போம், போராடுவோம், கண்டிப்போம். திமுக ஆட்சி காலத்தில் இருந்தால் வாய முடிக்கும்னா. வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. தமிழகத்தையே நாட்டையே உலுக்கிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இந்த கள்ளச்சாராயத்தினால விஷச்சாராயத்தினால பலியாக இருக்கிறாங்க தமிழ்நாடு கள்ளக்குறிச்சியில். எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சின்னு சொன்னீங்க. 3 ஆண்டு கால ஆட்சி, இந்த
கள்ளச்சாராயமே சாட்சி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு திரு சீமான் அவர்கள் அறிக்கை விட்டிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வையில் இது யாருடைய பிழை, யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது? இதுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் தான் பொறுப்பேற்கணும். இது வந்து அரசு எந்திரத்தின் தோல்வி, திமுக அரசின் நிர்வாக தோல்வி அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா அண்மை காலங்களில் வந்து குறிப்பாக வந்து கடந்த 15 வருஷத்தில் வந்து இந்த கள்ளச்சாராய மரணங்கள்லாம் பெருசாக நம்ம கேள்விப்படல. கடைசியாக கடந்த ஆண்டு செங்கல்பட்டு, விழுப்புரம், மரக்காணம் அந்த பகுதியில் நடந்த 23 பேர் செத்தது தான். அதுக்கு பிறகு இப்போ எண்ணிக்கையில் இவ்வளோ கேள்விப்பட்டதில்லை. 50 பேர் இருந்ததெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. கடந்த முறை நடந்தப்போ வந்து ஐயா ஸ்டாலின் வந்து கடும் உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. அன்னைக்கு வந்து சிபிசிஐடி உத்தரவு அப்படின்னு அறிவித்தார். அந்த தொடர்பான அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணார். அப்புறம் வந்து 10,581ங்கிற ஒரு எண் இருக்குது. அந்த எண்ணும் கள்ளச்சாராயம் தொடர்பான புகார் அளிக்கலாம். அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வாராந்திரம் கூட்டம் போட்டு புகார் நடவடிக்கை தொடர்பான விவரங்களை வந்து தலைமைச்சர் மூலமாக முதலமைச்சருக்கு அனுப்பணும் அப்படின்லாம் எல்லாமே இது பண்ணாங்க. அப்படி அன்னைக்கு எல்லாம் சொல்லிவிட்டு அன்னைக்கு சைலேந்திரபாபு ஐயா வந்து கொலை வழக்காக பதிவு பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தார். 22 பேர் மரணம், இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கும்னு அன்னைக்குன்னு சொன்னாங்க. இனிமேல் நடக்காது அப்படின்னாங்க. ஆனால் ஓராண்டுக்குள்ளே அதை விட அதிக எண்ணிக்கையில் 50 பேர் வைக்க இறந்துருக்காங்க. அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிடுன்னு தெரில. ஏன்னா வந்து ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு கள்ளச்சாராயம் விற்பனை வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாடு முழுக்க சோதனை பண்ணுவோம் அப்படின்னு கிளம்புறதெல்லாம் வியப்பாக இருக்குது. ஏன்னா கள்ளச்சாராய விற்பனையெல்லாம் காவல்துறைக்கு தெரியாமல் ஒருபோதும் வாய்ப்பே கிடையாது. ஒரு தெரு இருக்குது அப்படின்னா தெருவில் வந்து ஒரு பானிபூரி கடையோ இல்லை வந்து உணவு கடையோ இல்லை வந்து ஒரு தள்ளுவண்டி கடையோ போடுறாங்க அப்படின்னா காவல்துறையோட அனுமதி வேணும், ஒப்புதல் வேணும். அவங்க நாள் கணக்கிலையோ வாராந்திர கணக்கிலையோ இல்லை மாதாந்திர கணக்கிலையோ வந்து மாமூலெல்லாம் கொடுத்தாகணும் காவல்துறைக்கு. அப்படி சாதாரண தள்ளுவண்டி கடைக்கே இந்த நடைமுறை அப்படின்னா, எழுதப்படாத விதி அப்படின்னா, இங்கே வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கன்னா காவல்துறையோட ஒப்புதல் இல்லாமல் வாய்ப்பே கிடையாது. காவல்துறை அதை தாண்டி அந்த உள்ளூர் ஆளுங்கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர்னு எல்லாரு தொடர்பான அந்த வலைப்பின்னல் இல்லாமல் நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த கல்வராய மலையில் 24 மணி நேரமும் அங்கே சாராயத்தை வந்து அங்கே உற்பத்தி பண்ணி இங்கே ஒரு வீட்டில் வச்சு, அந்த வீடு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நீதிமன்ற வளாகம் இருக்குது, பக்கத்துலேயே காவல் நிலையம் இருக்குது. அங்கே சாதாரணமாக எப்போ வேணாலும் போய் குடிச்சிக்கலாம். அதுவும் நீங்கள் அலைபேசியில் கூப்பிட்டு சொன்னால் வீட்டுக்கே கொண்டாந்து கொடுப்பாங்க. அதுவும் இந்த சாராயம் வந்து சாக்லேட் இருக்குல்ல, சாக்லேட்டு அந்த சுவையில் இருக்குமா. அப்போ சர்வசாதாரணமாக எல்லாமே நடந்திருக்கு. ஒருவேளை யாராவது ஒருத்தரை வந்து காவல்துறை பிடிச்சிச்சுன்னா திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் அவங்க கூப்பிட்டு அவங்கள விட்டுருங்க, நம்ம ஆளுக்கு தான் விட்டுருங்க அப்படின்னு அவங்க பேசுவாங்களாம். இப்போ கைது செய்யப்பட்டார்ல கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ், அவர் வெற்றி பெற்ற திமுகவோட பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசனுக்கு கள்ளக்குறிச்சி 4 மணி சந்திப்பில் வாழ்த்து பதாக வச்சு அந்த பதாகை 2 நாளைக்கு மட்டும் தான் தூக்கியிருக்காங்க. அப்படி திமுக காரங்களுக்கும் அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் பெரிய தொடர்பு வந்திருக்கு. ஏற்கனவே வந்து அந்த செங்கல்பட்டு, அந்த மரக்காணம், விழுப்புரம் பகுதிகளில் நடந்தப்ப அன்னைக்கு வந்து செஞ்சி மஸ்தானோட அந்த மருவூர் ராஜான்னு ஒருத்தர் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாங்க. அதே போல் இந்த வசந்தம் கார்த்திகேயன் அப்புறம் வந்து உதயசூரனுக்கு தொடர்பு. இன்னும் சொல்ல போனால் இதில் 50ங்கிற எண்ணிக்கையை இன்றைக்கி தொட்டுருச்சு. ஆனால் முதல் நாள் வந்து சுரேஷுங்கிற ஒருத்தர் இறந்து போகிறாரு. அடுத்தடுத்து 2 மரணங்கள், ஒட்டுமொத்தமாக 3 மரணம். அந்த 3 மரணம் வரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா, வாந்தி, வலிப்பு, வயிற்றுப்போக்கு வந்து அவங்க இறந்து போகிறாங்க. அவங்க வந்து கள்ளச்சாராயத்தில் சாகலை அப்படிங்கிற ஒரு கருத்துவாக்கம் சொல்லப்படுது. ஒருவேளை அந்த மரணங்களை 3 பேரோட நின்று போயிருந்தா இந்த அரசு கள்ளச்சாராய மரணங்கிறத மூடி மறைச்சிருக்கும். அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சரவணகுமார் சொல்கிறாரு, வாந்தி வலிப்பு இங்கே தேவையில்லாமல் வதந்தி பரப்புறீங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் சரி கள்ளச்சாரத்தில் மரணம் இல்லைன்னுங்கிற ஒரு கருத்து பரப்பப்பட்ட பிறகு அந்த இறந்து போன சுரேஷ்குமாரோட இறப்பு நிகழ்வில் போய் அங்கே போகிறப்ப எல்லாரும் அந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க. குடித்த பிறகு தான் அதிகப்படியான பாதிப்புகள். அதுதான் இன்னைக்கு வந்து 40-50ங்கிற எண்ணிக்கை கொண்டாந்து விட்டுருச்சு. அந்த இறப்பு காரணம் இவங்க தான். நிச்சயமா மாவட்ட ஆட்சியர், நிச்சயமா மாவட்ட ஆட்சியர் இந்த உதயசூரியங்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி சொல்கிறாங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? அப்போ வந்து மூடி மறைக்கணும், இந்த மரணத்தை ஒத்துக்க கூடாது. வந்தவங்க தெரியாம போய் குடிச்சிட்டாங்க. சரி கள்ளச்சாராயத்தினால சாவலன்னு கலெக்டரே சொல்லிட்டாரு, எம்எல்ஏவே சொல்லிட்டாருன்னு வந்தவங்கலாம் குடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும்ல கள்ளச்சாராயத்தினால தான் செத்துருக்கு, இந்த 4 பேர் செத்துருக்குறாங்க அப்படின்னா செத்த வீட்லேயும் எப்படி விற்க அலோவ் பண்ணாங்க? அதாவது ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா இந்த மரணம் வந்து ஒரு அசாதாரணமான மரணம் அப்படின்னா காவல்துறை இருக்கும், உளவுத்துறை இருக்கும், எல்லாம் கண்காணிப்பாங்க. அந்த சூழலில் வந்து இந்த பாக்கெட் சாராயம் விற்கிறாங்கன்னா காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன பண்ணுச்சு, எப்படி அனுமதிச்சாங்க?
சர்வசாதாரணமாக நடந்திருக்குங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் எந்தவித பயனுணர்ச்சி இல்லாமல் வித்துக்கிட்டு நீங்கள் சொன்ன அந்த கல்வராயன் மலையில் காய்ச்சுறாங்க விற்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க தொடர்பு எண் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்து அதுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு முதலமைச்சரே மரக்காண நிகழ்வுக்கு பிறகு சொன்னாருன்னு சொன்னீங்க. அரப்பூர் ஜெயராமன் என்ன சொல்கிறாருன்னா, தகவல் கொடுக்குறவங்களையே போலீஸ் காட்டி கொடுத்துருது, இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு புகார் கொடுக்குறாரு அப்படின்னு போலீஸே வந்து காய்ச்சறவங்கள்ட்ட போட்டு கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பல மேடைகளில் நீங்கள் இந்த கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சறாங்கன்னு இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறீங்க. அதிமுக பேசியிருக்குது. இப்போ பொது வெளியில் அரசியல் கட்சிகள் பேசின பிறகும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு வந்த அளவுக்கு ஒரு கவனமும் ஒரு ஊடக வெளிச்சமும் வரல, அதுக்கான தேவை வரலை. அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மூலை நடக்கிற ஏதோ ஒரு சம்பவம் போல் அவங்க கடந்து போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில் வந்து எத்தனை பகுதி இருக்குது, வளசரவாக்கம், கிண்டி, வேளச்சேரி, அத்தனை பகுதி இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை சொல்லி இந்த ஊரில் மட்டும் கஞ்சா புழக்கம் இல்லை, போதைப் பொருட்கள் புழக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா பகுதியும் இருக்குது. சென்னையில் தங்கு தடை இல்லாமல் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அது கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு கஞ்சா வந்து தமிழ்நாடு முழுக்க கிடைக்குது. கஞ்சா, போதை மாத்திரை, அபின், மெத்து, போதை ஊசி எல்லாமே கிடைக்குது. தூத்துக்குடி இன்னைக்கு வந்து 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் பிடிச்சிருக்கு. ஆமாம், அதாவது இது போல் எங்கோ இடத்துல ஒரு கல்வராய மலையில் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கலாச்சாரம் காய்ச்சலாங்க அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்த பிறகு தான் இப்போ எல்லாரும் அதை பேச தொடங்குறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து. அப்போ இதில் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் வந்து சிபிசிடி விசாரணைங்கிறாங்க. சிபிசிடி விசாரணை நடத்தி என்ன ஆக போகுது? சிபிசிடியும் வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகார அமைப்பு தான். இதே சிபிசிடி தான் இங்கே தஞ்சாவூர் பக்கம் ஒடத்தநாட்டில் வந்து 2 பேர் வந்து டாஸ்மாக் சாராயத்தை குடித்து இறந்து போகிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தா அதை சைனட் கலந்துருந்துச்சுங்கிறாங்க. அதுக்கு வந்து 10 லட்ச ரூபாலாம் காசு தரலை. அந்த மரணத்துக்கு சிபிசிடி விசாரணை அது இன்னும் கிடப்பில் இருக்குது. கடந்த முறை செத்து போனாங்கல்ல அந்த 22 பேர், அந்த மரணத்துக்கும் சிபிசிடி விசாரணை. வேங்க வயலில் வந்து மனித கழிவை கலந்தாங்கல்ல அதுக்கும் சிபிசிடி விசாரணை. இந்த எந்த சம்பவங்களையும் சிபிசிடி ஒரு தீர்வணைக்கு கொண்டு போகணும். அதே போல் இதுலேயும் சிபிசிடி விசாரணை. கோகுல்ராஜ்னு நினைக்கிறேன் ஒரு நபர் ஆணையம் போட்டு என்ன ஆக போகுது? தூத்துக்குடி படுகொலைக்கு 2018 ஆணையம் அமைக்கப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு 2 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ இந்த ஆணையத்தோட அறிக்கை சட்டமன்றத்தில் வைக்க குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகும். ஆனால் இந்த விவகாரம் மிஞ்சி போனால் 10 நாளில் 15 நாளில் இதை மக்கள் மறந்து இன்னொரு பிரச்சனை நோக்கி ஓடிடுவாங்க. எலெக்ஷன் வருது. ஆமாம், அதை நோக்கி ஓடிடுவாங்க. அப்போ மறந்து போகும், கடந்து போகும். அப்போ என்ன திருவிடைக்க போகுது? இல்லை, அடிப்படையில் இது வந்து கலாச்சாரம் ஒழிக்கப்படணும், மாற்று கருத்து இல்லை. கலாச்சாரத்தில் வந்து அந்த வேலையில் ஈடுபடுறவங்க குண்ட சட்டத்தின்களை கைது செய்யப்படணும், மாற்று கருத்தே நமக்கு இல்லை. ஆனால் முழுமையான தீர்வு இது இல்லை. ஏன்னா கள்ளச்சாராயத்தை நோக்கி ஒருத்தன் ஏன் போகிறான் அப்படின்னா, வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்குது. அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து 24 மணி நேரமும் மது கிடைக்குது. ஆனாலும் ஏன் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறான்னா, அவன் மதுவுக்கு ஏற்கனவே அடிமை ஆகிட்டான், டாஸ்மாக் சாராயத்துக்கு அடிமை ஆகிட்டான். அவனால் குடிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அவன்கிட்ட காசு இல்லை. 120 ரூபாயா அப்படின்னா 120 ரூபா காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? இருக்க காசு 30 ரூபாயோ 40 ரூபாயோ அது கிடைக்கிறது பாக்கெட் சாராயம், மலிவு விலை சாராயம். அப்போ இந்த சாராயத்தை குடிக்கலாம்னு அதை நோக்கி போகிறேன். அந்த மார்க்கெட்டையும் இவங்க விட்டு வைக்கல. ஆமாம், அப்போ டாஸ்மாக்ங்கிறது டாஸ்மாகோட விளைவு தான் இந்த கள்ளச்சாராயம். ஒரு பக்கம் இந்த டாஸ்மாகா மூணுனா கள்ளச்சாராயம் பெருகிடுங்க, டாஸ்மாகால தான் கள்ளச்சாராயமும் வருது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கள்ளச்சாராயம் தமிழ்நாடு முழுக்க தடை செய்யப்படுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போ ஐயா டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து நேற்று சொல்கிறாரு, தமிழ்நாடு முழுக்க திடீர்னு சோதனை பண்ணுங்க. அது எப்படி திடீர் சோதனையை ஊடகங்கள் சொல்லிட்டு பண்ண முடியும்? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கள்ளச்சார வியாபாரிகள்லாம் அவன் பதிஞ்சிருப்பான், எல்லாத்தையும் இன்றைக்கி இதாக ஒழிச்சு மறைச்சிருப்பான். இப்போ திடீர் சோதனை பண்ணால் என்ன கிடைக்க போகுது? இந்த திடீர் சோதனை பண்ணுறதுக்கு வந்து 50 பேர் இறந்து போகணுமா, 40 பேர் இறந்து போகணுமா? இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தார்? இதில் வந்து தொடர்புடைய அந்த மதுவிலக்கு தொடர்பான அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணுறீங்க, மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்ணுறீங்க. இடமாற்றம் பண்ணால் நடக்கும் இல்லை, அதிகாரிகள் சஸ்பென்ஷன், மாவட்ட ஆட்சியர் தான் இடமாற்றம். மாவட்ட ஆட்சியர் போய் இன்னொரு இடத்துல பணிச்சுவார்ல, இல்லை இன்னொரு துறையில் பணிச்சுவார்ல. அது பனிஷ்மெண்ட் கிடையாது, இடமாற்றம் தான். இடமாற்றம் தான். இவங்களை வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் 6 மாதம். இல்லை, அது போதுமானது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. வேற என்ன பண்ணணும்? குற்றத்துக்கு துணை போனாங்கன்னா அவங்க பேரை சேர்க்கணும். இதோடு நிற்கக்கூடாது. இதில் வந்து தொடர்புடைய இந்த கோவிந்தராஜுங்கிற கண்ணுக்குட்டி, அப்புறம் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கு மேலே யார் இருக்கா? நீங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுக்குள்ள கொண்டுட்டு வரீங்க, அவங்க எப்படி தொடர்பு படுத்துறீங்க? நிச்சயமாங்க அவங்க தாங்க தொடர்பில் இருந்திருக்காங்க. அவங்க தொடர்பில் இருந்திருக்காங்க, அவங்களோட துணையோட நடந்திருக்குது. யாராவது கைது செய்யப்பட்டால் அவங்க தான் அரசியல் அத்துமீறலை செஞ்சு அவங்கள வெளில விடு அப்படின்னு எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்து. இப்போ விற்கிறவங்களும் போலீஸும் ஒரு உடன்படிக்கையோடு இருந்திருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதா? ஏன்னா இப்போ அவங்க நடவடிக்கை எடுக்கலன்றதுனால தான் காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அரசு. ஏதோ ஒன்று அவங்க நடவடிக்கை எடுக்காமல் வந்திருக்கிறாங்க, இல்லை துணை போயிருக்காங்க. அதாவது இதில் அதிக அரசியல்வாதிகள் எங்கே உள்ள வராங்க? அரசியல்வாதி இல்லாமல் எதுவுமே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்களும்
காவல்துறையோட தொடர்பில் இருக்கிறதால தான் இது இலகுவாக பண்ண முடியுது. இல்லாட்டி இப்படி தங்கு தடையெல்லாம் பண்ண முடியாது. காவல்துறைக்கு மாதம் மாமூல் தர்றாங்க, வாரம் மாமூல் தர்றாங்க, அல்லது நாள் கணக்கில் மாமூல் தர்றாங்க கூட அந்த அதிகார தலையீடு இல்லாமல், அதிகார அந்த பின்புலம் இல்லாமல் இப்படிப்பட்ட குற்றத்தை இப்போ இலகுவாக செஞ்சுக்க முடியாது. அதில் வெளிப்படையாக சொல்கிறாங்களே அவங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அவங்களையும் விசாரிக்கணும், இந்த விசாரணை வளையத்தை கொண்டு வரணும், அவங்க மேலேயும் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும். அது எல்லாம் செய்யாமல் வெறுமனே 4 பேர் இடமாற்றம் செஞ்சு 2 பேரை வந்து இடைநீக்கம் பண்ணிட்டா அது எப்படி தீர்வாக இருக்கும்? அப்போ அது முழுமையான தீர்வாக இருக்காது. இப்போ கடந்த காலத்தில் கடந்த 22 பேர் இறந்து போனப்போ இதே நடவடிக்கை தான். அப்பயும் 10 லட்ச ரூபா காசு கொடுத்தாங்க, அப்பயும் சிபிசிஐடி விசாரணை, அப்பயும் மதுவிலக்கு தொடர்பான அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணாங்க. அதே தான் இப்போ நடக்குது. வேற அதிகாரிகள் வருவாங்க, வேற ஒருத்தர் விற்கிற டீலர் வருவான். அப்படிதான் நம்ம கலந்துருவோம். ஆனால் மறுபடியும் நடக்கும். அப்போ இன்னொன்று என்னன்னா இதில் முக்கியமான ஒருத்தரை பேச வேண்டியிருக்கு. மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி. அந்த முத்துசாமி எங்கே போனார்? அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அவர் பொறுப்பேற்றுக்கணும். அவர் பொறுப்பேற்கணும். அவர் தான் அமைச்சர். ஆனால் அவரையே கொண்டு வரதுக்குள்ள அவர் தான் சொல்றாரு, காலையில் குடிக்க போறவங்களை வந்து குடியாரன்னு சொன்னா என்னால் பொறுக்க முடியுங்கிறது. ஒரு குடிக்க போறவனா குடியாரன்னு சொல்லக்கூடாது. ஆனால் காந்தியடிகள் சொல்றாங்க, குடி என்பது ஒரு பழக்க வழக்கம் அல்ல, நோய் அப்படிங்கிறார். குடி நோயாளிகள்னு அழைக்கிறார். இங்கே மது பிரியங்கிறாங்க, மது பிரியெல்லாம் கிடையாது, குடி நோயாளி. ஆனால் குடியாரன்னு சொல்லக்கூடாதுங்கிறார். அப்போ இங்கே 50 பேர் சாவுக்காரமாக கள்ளச்சாரம் இருக்குல்ல, அதுக்கு ஐயா ஸ்டாலின் வந்து முத்துசாமி ஏன் அமைச்சரை விட்டு நீக்கலை, ஏன் எதுவுமே செய்யலை? இதை கடந்து நீங்கள் கள்ளச்சாரத்தை ஒழிச்சிட்டாலும் இது போதுமான தீர்வு இல்லை. ஏன்னா மதுவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் ஏழ்மை நிலையில் இருந்தான்னா, இல்லை அதீத போதையை விரும்பினான்னா அவன் கஞ்சாவை நோக்கி போவான், மெத்த போய் நோக்கி போவான், அபினை நோக்கி போவான், அல்லது கள்ளச்சாரம்னு இந்த பக்கம் போவான். அப்போ பிரச்சனைங்கிறது அடித்தளங்கிறது டாஸ்மாக் மதுவான கடையை மூடணும். நீங்கள் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர்னு வச்சுருக்கீங்க. அப்போ மதுவிலக்கு நோக்கி நகரணும்னா 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்குங்கிற வார்த்தை இருக்குது. ஆமா, 16ல் தான் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னு கனிமொழிலாம் சொன்னாங்க. அவங்க சொன்னா கனிமொழியும் உதயநிதியும் வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கையை படிக்கல. திமுகவோட தேர்தல் அறிக்கையில் 77வது பக்கத்தில் 360வது வாக்குறுதி, மதுவுக்கு அடிமையானவர்கள் மது பழக்கத்திலிருந்து விடுபடவும் படிப்படியாக மதுவிலக்கை மேற்கொள்ளவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மதுவுக்கு அடிமையானவங்க மது பழக்கத்திலிருந்து விடுபட படிப்படியாக மதுவிலக்கை மேற்கொள்ள. அப்போ படிப்படியாக மதுவிலக்கை மேற்கொள்ளணும்னா 2026 ஆட்சி முடிகிறப்ப மதுவிலக்கு அமலாக்கம் செய்யப்படணும். அப்போ அதை நோக்கி இந்த அரசு முன்னகர்த்தி கொண்டு போகுதா? கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கணும், கடைகளை குறைக்கணும், பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, எப்போ கொண்டு வந்தாங்க? சொல்லியிருக்கலாம், கொண்டு வரல. இல்லை, வாக்குறுதியில் கொடுத்து. இப்போ அவங்க வந்து 45,000 கோடிங்கிறாங்க, ஆண்டு ஒன்றுக்கு 45,000 கோடி காசு கிடைக்குதுங்கிறாங்க. அந்த 45,000 கோடியை 50,000 கோடியாக உயர்த்த வேலை செய்கிறாங்களே ஒழிய இதில் பாதிக்கப்படுறான், மாணவன் குடிக்கிறான், இளைஞன் குடிக்கிறான், பெண்கள் குடிக்கிறாங்க, ஒரு சமுதாயம் கெட்டு போகுது. தமிழ்நாட்டில் 1 கோடி குடும்பங்கள் பாதிப்படைங்கிறாங்க இந்த மதுவால். அப்போ குடித்த ஒருத்தன் வந்து நல்ல ஆற்றலோடு இருக்க மாட்டான், உடல் திறனோடு இருக்க மாட்டான், சிந்திக்கிற திறனோடு இருக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் குடித்த ஒருத்தன் சாலையை விழுந்து கிடப்பான், சுயமரியாதை இழப்பான், கடன்காரனாக மாறுவான், அவன் வந்து நேர்மறையாக சிந்திக்க மாட்டான். அப்போ பக்க விளைவுகள், நேரடி விளைவுகள்னு 1000 எதிர் விளைவுகள் இருக்குது. அப்போ குடி என்பது சமூகத்துக்கு எப்படி பார்த்தாலும் தீங்குதான். நம்ம வந்து இந்த பக்கம் கள்ளச்சாரத்தில் செத்து போனதை பேசுகிற அதே வழியில் 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடியில் ஒருத்தன் மதுவை குடிச்சிட்டு சாலையில் மயங்கி கிடந்து லாரி ஏறி செத்து போயிட்டான். அப்போ அதுவும் நடக்குது இல்லை? அந்த வீடியோஸ் தொடர்ந்து நிறைய வந்துட்டு இருக்கு. பஸ்ஸை மறிக்கிறது, ரோட்டில் போகிறவன் அடிக்கிறது. கள்ளச்சாராயங்கிறது உடனடி சாவு, அவன்னா ஓராண்டு சாவு, ஓராண்டுகள் செத்து போவான். அது செய்தியாக மாறாது. அப்படி பல குடும்பங்கள் வந்து இந்த மதுவால் உயிரிழப்பல் செஞ்சு கொண்டு இருக்கு. அப்போ அதுக்கு என்ன தீர்வு வச்சுருக்கீங்க? நீங்கள் வந்து 2016 பேசுனீங்க, 2021 பேசுனீங்க. அப்புறம் அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வாசலில் கருப்பு கொடியை ஏந்தி கருப்படி தரித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தினார் ஐயா ஸ்டாலின். ஒருபோதும் மதுபான கடையை ஏற்க முடியாது, மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க. இந்தியாவிலே இளமதி விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு அம்மையார் கனிமொழி சொன்னாங்க. அப்போ அவ்வளவு பண்ணிட்டு ஏன் இன்னைக்கு மதுபான கடையை மூடாமல் இருக்கிறீங்க? நீங்கள் சொல்லப்போனால் திமுகவை தொடங்கியவர் அது அண்ணா. நாங்கள் அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்ற முடியுங்க. அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்றக்கூடிய திமுக அண்ணாவின் மது கொள்கையை பின்பற்ற இருக்குது. அன்னைக்கு வந்து திமுக ஆட்சி கட்டில் வருது, 1 படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம்ங்கிறாங்க. ஆனால் 1 படி அரிசியை கூட கொடுக்க முடியல, அவ்வளோ பொருளாதார நிதி நெருக்கடி. அந்த சமயத்தில் அண்ணா கிட்ட சொல்கிறாங்க அதிகாரிகள் வந்து, நீங்கள் மதுபான கடையை திறந்து விட்டால் வரி கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், அதை வச்சு நிறைவேற்றலாம் அப்படின்னு. நான் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் நான் வந்து பொய்யன்னு பெருத்தாலும் பரவாயில்ல, நான் ஒருபோதும் மதுபான கடையை திறக்க மாட்டேன்னு தீர்மானமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அண்ணா சொன்னார்,
மதுபான கடையை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்ற நிலை வந்தால் துண்டை உதவி தோளில் போட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைங்கிறது. மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயாரினவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவோட வழி வந்த திமுக தமிழ்நாடு முழுக்க மதுபான கடை நடத்துவது வெட்கக்கேடு இல்லையா? இல்லை, இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அது ஒரு பெரிய ரெவன்யூ சோர்ஸாக தானே பார்க்குறாங்க. அது ஆட்சி நடத்துறதுக்கு ஒரு பெரிய வருமானம் அந்த துறையிலேருந்து கிடைக்குது அப்படின்னு தானே பார்க்குறாங்க. அப்போ பலர் சொல்கிறாங்க வருமானம் தான் பிரதானம்னா பாலியல் தொழிலை அங்கீகரித்து விட்டுருங்க, அதுக்கு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கிடுங்க. பாலியல் தொழிலை உருவாக்கி விட்டு அதுக்கு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி விட்டு யாராவது அமைச்சரை போட்டுருங்க, இல்லை உதயநிதி அந்த அமைச்சகத்தை கொடுத்துருங்க. இல்லை, ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகை மூடிடவும் முடியாதுல்ல. நீங்கள் இப்போ கள்ளச்சாராயத்துக்கு காரணம் டாஸ்மாக்னு சொல்கிறீங்க. டாஸ்மாகை மூடிட்டாலும் கள்ளச்சாராயம் இருக்கும்ல. அரசு என்ன பண்ணுது, காவல்துறை என்ன பண்ணுது, உளவுத்துறை என்ன பண்ணுது? இப்படிலாம் கட்டுப்பாடு விதிச்சு இது பண்ண முடியாதா, கண்காணிக்க முடியாதா? இப்போ அவங்களுடைய வாக்குறுதியில் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் படிப்படியாக குறைக்கணும், ஒரு பக்கம் அந்த மாதிரி மறுவாழ்வு மையங்களை கொண்டுட்டு வரணும். பேரலாக தான் கொண்டுட்டு போக முடியுது. அதை நோக்கிய திட்டமே இல்லை, அதை நோக்கிய செயல் திட்டமோ அதை நோக்கிய தொலைநோக்கு பார்வையோ அதை செய்யணுங்கிற உளப்பூர்வமான அக்கறையோ எதுவுமே இல்லையே. அதை பற்றி எந்த கவலையும் இல்லையே. நீங்கள் கடந்த காலங்களில் மதுபான கடையை எடுத்து போராடின காலம் போய் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களோட வரவு எளிதாக கிடைக்குதுங்க. சின்ன பசங்களே பண்ணா. ஆமாம், நீங்கள் சிறைக்குள்ளே வருதுங்க, சிறைக்குள்ள கஞ்சா புழக்கம் இருக்குங்க, அபின் புழக்கம் இருக்குங்க. சிறைக்குள்ளையா? சாதாரண நான் சிறைக்கு போய் 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. நான் 2018 புலல் சைடில் இருந்தேன். புலல் சைடு 2018 கஞ்சா அபின் எல்லாமே இருந்துச்சு. எப்படி சிறைக்குள்ள வருது? அதெல்லாம் வருதுங்க, தெரியாதா? எல்லாம் தானம் தெரியாம எப்படி வரும்? அதெல்லாம் வரும். இயல்பாக வந்து ஒரு 6 மணிக்கு 5:45 வந்து சிறையை பூட்டிடுவாங்க. பூட்டின பிறகு எல்லாரும் அப்படியே அமர்ந்து அவங்க பாட்டு கதை பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா தாளம் தட்டி பாட்டு போடுவாங்க. இரண்டான்னு பார்த்தா சரக்கு இறங்கியிருக்கும். அந்த சரக்கு இறங்கினோடனே பாட்டு போட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இல்லை, பாட்டு போகிறதுனால அவங்க சரக்கு போட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நான் அதுக்கு பிறகு சொல்கிறேன், நான் தான் கண்கூடாக பார்த்துக்கினேன். சிறைக்குள்ளே எல்லாமே இருக்குது, அதிகாரிகள் தெரியாமல் இருக்க. திரைப்படங்களில் காட்டுற மாதிரி உண்டு, அதெல்லாம் உண்டுங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த கழிவறையில் மறைச்சி வைக்கிறது, ஆப்பிள் இருக்கு பாருங்க, ஆப்பிள் பழம் 4 பக்கம் ஓட்டை போட்டு அதை கொட்டி அதை வச்சு எடுக்கிறது எல்லாமே இருக்குது. ஏன் அங்கே வந்து காசு அடிக்கிறது கிடையாதா? புலல் சிறையில் வந்து எல்லாமே சரிவர நிர்வகிக்கப்படுதா? இந்த பிசிபிங்கிறாங்க, பிசிபிங்கிற முறை வந்து புலலில் இப்போ இல்லைங்கிறாங்க. நான் இருந்த சமயத்தை பிசிபி முறை இருந்துச்சு. அந்த பிசிபியில் வந்து இங்கே சென்னையில் வந்து உயர்தர விடுதியில் வந்து சோறு எவ்வளோ விற்கிதோ அதை விட அது இப்படியே விற்கும். ஏன்னா அதில் காசு போட்டு கொள்ளடிக்கிறது. இப்படி எல்லாம் காசுக்காக பண்ணுறப்ப கஞ்சா விற்க மாட்டாங்களா? காசு கொடுத்தா அவங்களுக்கு எந்த புலலில் வந்து இந்த அறை வேணும் இந்த அறை வேணும்னு கேட்டிங்கன்னா காசை கொடுத்தா கிடைக்கும். காசு கொடுத்தா என்ன வேணா கிடைக்கும். 10 லட்ச ரூபா இந்த இறந்தவங்களுக்கு மரக்காணத்திலையும் கொடுத்தாங்க. இப்போ இங்கேயும் 10 லட்ச ரூபா கொடுத்து அரசு அறிவிச்சிருக்குது. சிகிச்சை பெறுறவங்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து அந்த குடும்பத்தினுடைய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக அந்த குடும்ப தலைவர் தான் இருந்திருப்பார். அவர் இறந்து போயிட்டார். அந்த 10 லட்ச ரூபான்றது அந்த குடும்பம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நிவாரணியாக இருக்காதா? ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது, 10 லட்ச ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. எப்படி புரிஞ்சுக்க? இப்போ டாஸ்மாகில் வந்து சைனட் கலந்துதா? நீங்கள் வந்து டாஸ்மாகில் குடிச்சு குடி நோயாளியாக மாறி உடல்நலம் குன்றி செத்து போகிறான் ஒரு பக்கம், அதை கூட விட்டுருங்க. டாஸ்மாகில் சாரா வாங்கி குடிச்சு சைனட் கலந்தா சொல்லிட்டு தஞ்சாவூர் பக்கம் வந்து கடந்த ஆண்டு 2 பேர் செத்து போனாங்க. அதுக்கு 10 லட்சம் அரசு கொடுத்துருக்கா? இல்லை. ஏன் தரல? அவங்க 2 பேர் குடும்பம் கிடையாதா? போனா 2023 வந்து இந்த விழுப்புரம் அந்த மரக்காணம் பகுதி செத்து போனப்ப அவங்களுக்கு மட்டும் 10 லட்சம் தரல. அதில் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சின ஒரு ஆள் அவர் குடிச்சு செத்து போயிட்டாரு, அவருக்கும் கொடுத்தாங்க 10 லட்சம். ஏன்னு கேட்குறப்ப ஐயா நேரம் சொன்னாங்க அவருக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு. என்ன ஒரு பெருந்தன்மை, என்ன மக்கள் மேலே பற்று. அப்படி பார்த்தா இங்கே பல குடும்பங்கள் நிர்கதியற்று நிற்குது, பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வருது. எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த அதிருப்தி இருக்குல்ல மக்களுக்கு, திமுக அரசு அப்படி பண்ணிருச்சு அப்படின்னு அந்த அதிருப்தியை மடைமாற்றம் செய்ய, அதிருப்தியை கட்டுப்படுத்த கொடுக்குறீங்க. அதில் உதயநிதி ஸ்டாலின் நேற்று கொடுக்குறப்ப அந்த காட்சியை பார்க்குறப்ப எல்லா வீடுகள்லையும் பணத்தை வச்சுட்டு அந்த உடலை வச்சுட்டு அவங்க அழுது கொண்டிருக்காங்க. அங்கே நிற்கிறாங்க, போய் பார்த்து ஆறுதல் சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஒரு 2 நாளோ 3 நாளோ 1 வாரம் கழிச்சு கூட அந்த 10 லட்ச ரூபா காசு தரலாம். அந்த சடலம் இருக்குது பாருங்கள், சடலத்தை இருக்கிறப்பே அந்த கவரை எடுத்து நிட்டுறாரு, காசோடு எடுத்து நிட்டுறாரு. ஏன்? அதிருப்தியை மட்டுப்படுத்தணும், அந்த இது கோபத்தை குறைக்கணும். அதுதான் 10 லட்சம். உண்மையாக உளப்பூர்வம் அக்கறை இருக்கா? துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து துப்புரவு பணி செய்யறப்ப அந்த விஷவாயு தாக்கி இறந்து போகிறாங்க. அவங்க வந்து ஒரு சேவை போல தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காங்களா? மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க, நடுக்கடலை வச்சு தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கா? இல்லை விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணி சாகுறாங்க. எதுக்காக? இந்த பொருளாதார சூழல்னால உரிய ஊதியம் கிடைக்கல,
குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கல, நஷ்டப்பட்டு போகிறான், கடனாளியாக மாறி போகிறான், பிறகு வழியே தெரியாமல் தற்கொலை பண்ணி சாகுறான். அப்போ அவனும் குடும்பம் இருக்குது. 10 லட்சம் கொடுத்தியா? ஏன் கொடுக்கல? நீங்கள் சாலை விபத்து நீ போட்ட சாலை மோசமாக இருக்குது, அந்த சாலையில் விபத்து ஏற்பட்டு ஒருத்தன் இறந்து போகிறான், 10 லட்சம் கொடுத்தியா? இது எதுக்குமே தர்றது கிடையாது. ஏன் இந்த கள்ளச்சாராய மரணத்தை தர்ற? ஏன்னா கள்ளச்சாராயம் அந்த நிர்வாகத்தோட தோல்வி, அந்த தோல்வியை மடைமாற்றம் செய்ய மறைக்க 10 லட்சத்தை கொடுத்து எல்லா வாயும் அடைக்கிற. மற்றபடி என்ன நோக்கம் இருக்குது? இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த குடிச்சவனை குற்றவாளியாக பார்க்குறீங்களா? முதன்மை குற்றவாளி வந்து வித்தவன் தான். ரெண்டாவது அவங்க, அதுவும் குற்றம் தான், அதுவும் நியாயப்படுத்த முடியாது, அதுவும் குற்றம் தான். ஆனால் முதன்மை குற்றவாளி வித்தவனை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் அரசாங்கம். இப்போ அவங்கள நோக்கி தான் நம்ம விரல் நீளணும். அப்போ நாங்கள் அவங்கள தான் முதல்ல சொல்கிறோம். அப்போ அரசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இது வந்து பல மாதங்கள் நடக்குதுங்கிறாங்க, பல மாதமாக கள்ளக்குறிச்சி பகுதியில் நடக்குதுங்கிறாங்க அந்த கருணா படத்தில். ஆனால் திடீர்னு முந்த நாள் தான் அரசுக்கு தெரிஞ்சது போல் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க சோதனை பண்ணுவோம். விழாவில் என்ன பண்ணியிருந்தேன்? விழாவில் மதுவிலக்கு, இந்த ஆயத்திருவுத்துறை, இந்த அதிகாரிகள் என்ன பண்ணியிருந்தாங்க? சம்பளம் வாங்கிட்டு யாருக்கு வேலை பார்த்தாங்க? அது துறையே வந்து மதுவிலக்கு துறையில். ஆமாம், ஒன்றுமே பண்ணலாம் தெரியுதுல்ல. அப்போ எதுவுமே பண்ணல. இல்லை, அவங்க கொஞ்சம் அக்கறையோடு இருந்திருந்தா இவ்வளோ பெரிய மரணம் நிகழ்ந்திருக்காதுல்ல. குறைந்தபட்சம் இவ்வளோ நாள் கோட்டை விட்டீங்க. அந்த முதல் 3 சாவு வந்தப்ப யார் குடிச்சிருக்கான்னு போய் சோதனை பண்ணுங்க அப்படின்னு அந்த மக்கள் விழிப்புணர்வு ஊட்டி, நீ அந்த பாக்கெட் சாராயம் குடிச்சா மருத்துவமனையில் போய் சேருங்க அப்படின்னு அந்த குடிச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளே சொல்லியிருந்தா கூட பல வீட்டில் காப்பாற்றிடலாம். ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, வாந்தி வலிப்புன்னு சொல்லி அந்த சாவை மூடி மறைச்சு எல்லாத்தையும் மூடி மறைச்சு முயற்சி பண்ணவுடனே ஆளுக்கு குடிச்சிட்டு பேசாமல் இருந்தவுடனே 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு மயக்கம் வந்து, வாந்தி வந்து, வயிற்றுப்போக்கு வந்து, அது ஒரு கட்டத்துக்கு எட்டிய பிறகு ஒரு முக்கால்வாசி வந்து உடலை பாதித்த பிறகு தான் மருத்துவமனைக்கு போகிறாங்க. அதுக்கு போன பிறகு எந்த பயனும் இல்லையே, காப்பாற்ற முடியலையே. இப்போ வரைக்கும் வந்து 40 பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க, 50 பேர் சுட்டு போயிட்டாங்க. ஒரு தெருவில் வந்து 21 பேர் 30 பேர்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒரு தெருவில் 10 பேர் வரிசையானா தமிழ்நாடு பார்க்காத ஒரு மரண ஓலம். அந்த நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலேருந்து கொரோனா காலத்தில் இந்த வான்வெளியிலேருந்து புகைப்படம் எடுத்தாங்க, வரிசையாக வந்து அங்கங்கே எரிக்கிற காட்சி இருக்கும். அதே போல் இருந்துச்சு. ஒரே இடத்துல வந்து 21 பேர் எரிச்ச காட்சினா எவ்வளோ கொடூரம். வரிசையாக பணங்களை தூக்கிட்டு வர்றது, வரிசையாக அடுத்தடுத்து பணம் இருக்கிறதெல்லாம் இது எப்படி போர் காட்சி மாதிரி இருக்குது. எந்த கட்சியுமே வந்து அதிகாரிகளையும் வித்தவனையும் சொல்றீங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. அதற்கு அவர்களுக்கு மேல் தைரியம் கொடுத்த அந்த அரசியல் புள்ளியை நோக்கி நகர மாட்டாங்களே யாருமே, இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சி. அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் மேல கொலை வழக்கு போடுங்க. ஏன் சொல்லல? நான் தான் சொல்றேமே, அந்த ரிஷிவந்தியும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அது தொடர்புடைய இருக்கிறாங்க. அவங்க தான் பின்புலத்துலேருந்து எல்லாத்துக்கும் துணையாக நின்றுருக்காங்கன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினை தான் நேரடியாக சொல்கிறோம். நம்ம வெறும் அரசு எந்திரத்தின் தோல்வி, அதிகாரிகளின் தோல்வின்னு நீங்கள் வந்து சுருக்கக்கூடாது. இது திமுக அரசோட நிர்வாக தோல்வி. ரயில்வேல விபத்து ஏற்படுறப்ப, அரியலூரில் விபத்து ஏற்பட்டப்ப லால் பகதூர் சாஸ்திரி வந்து டெல்லியில் இருக்கிறப்ப ராஜினாமாங்கிற இடத்த நோக்கி நகர்றாரு, ராஜினாமா முடிவை நோக்கி போகிறாரு. அவர் நேரடியாக இங்கே பார்க்கல, ஆனால் தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலகிற முடிவுக்கு வர்றாரு. அதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை பதவி விலகுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிங்க. அதில் நியாயம் இருக்குன்னே வச்சுக்கணும். நீங்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று என்ன பண்ணீங்க? நீங்கள் சட்டமன்றத்தை பேசுகிறப்ப நான் இங்கே ஒடியலை, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா ஓடி வர ஒழிஞ்ச முடியுமா? நீங்கள் மக்கள் அவ்வளோ கொதிப்பில் இருக்கான், அவ்வளோ கொந்தளிப்பில் இருக்கேன். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் காட்டுறீங்க, பாஜக வந்துடும், திமுக விட்டால் பிறகு நாதி இல்லை அப்படின்னு. எல்லா அயோக்கியத்தனங்களையும் திமுக செய்யுங்க. நான் பல தடவை பேசிட்டேன். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா கொடுமையும் திமுக ஆட்சி காலத்தில் நடக்குது. என்ன மாற்றம் இருக்குது? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு, அந்த துப்பாக்கி சூடு நடக்கலை, அவ்வளோதான். அந்த துப்பாக்கி தொடர்புடைய அதிகாரிகளை கூட திமுக அரசு தண்டிக்கல. அங்கே கூட 30-35 பேரா? அங்கே 15 பேர் கொலை செய்யப்பட்டு 15 பேர். அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் திமுக அரசு தண்டிக்கலையே. இது ஒரு பக்கம். இப்போ நாம் பேசி கொண்டிருக்கிற இதே தருணத்தில் பரந்தூரில் வந்து விவசாயிகள் போராடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏகனாபுரம்ங்கிற ஒரு கிராமம் அழிஞ்சு போக போகுது. இந்த சிட்டிசங்கிற படத்தில் வந்து அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமம் அழிஞ்சு போனது போல் ஏகனாபுரம் முழுமையாக அந்த விமான நிலையத்துக்காக தயாரிக்கப்பட போகுது. நாங்கள் எங்கள் கிராமம் அழிய போகுது, எங்கள் விவசாய நிலம் வாழ்வியல் அழிய போகுது, நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியாது, நாங்கள் ஆந்திராவுக்கு போகிறோம், வர 24ஆம் தேதி ஆந்திராவுக்கு போகிற போராட்டத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் டெல்லியில் விவசாயிகளை வந்து மத்திய அரசு ஒடுக்குது, கங்கனா ரணவத்தை அரைஞ்சது சரிதாங்கிறீங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் விவசாயிகளை இங்கே ஒடுக்குறீங்க. போன அதிமுக ஆட்சி காலத்தில் கதிராமங்கலத்தில் நெடுவாசலில் மக்கள் விளைநிலங்களை தரமாட்டோம் என்று போராடிய போது திமுக அரசு ஆதரிச்சு.
ஆனால் இன்னைக்கு உங்கள் ஆட்சி காலத்தில் 8 வழிச்சாலை திட்டம் அனுமதிக்க மாட்டோம்னு அங்கே போராடுறான், பரந்தூரில் வந்து அனுமதிக்க மாட்டோம் விவசாயிகள் போராடுறான், கிருஷ்ணகிரியில் சிப்காட்டை அனுமதிக்க மாட்டோம் போராடுறான், மேல்மாவில் சிப்காட்டை நாங்கள் தரமாட்டோம் விரிவாக்கத்தை தரமாட்டோம்னு விவசாயிகள் போராடுறான். இந்த விவசாயிகளையும் ஐயா ஸ்டாலின் கண் பார்வைக்கப்படலை. டெல்லி விவசாயி கண்ணில் படுது, பஞ்சாப் விவசாயி கண்ணில் படுது, பரந்தூர் விவசாயியும் 8 வழிச்சாலைக்காக சேலத்தை போராடக்கூடிய அந்த சேலம் பகுதியில் போராடக்கூடிய விவசாயியும், கிருஷ்ணகிரியில் போராடக்கூடிய விவசாயியும், மேல்மாவில் போராடக்கூடிய விவசாயியும் ஐயா ஸ்டாலினுக்கு ஏன் தெரியல? அதானி அம்பானிக்காக நாட்டை சுயராகிறார் மோடிங்கிறீங்க. அதே அதானி வந்து இங்கே மின்சாரத்துறைக்கு நிலக்கரி வாங்குறது, இந்தோனேஷியாவில் நிலக்கரி வாங்குறதுல 4000 கோடி வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்கான். 4000 கோடி 3ஆம் தர நிலக்கரியை வந்து இங்கே தள்ள கட்டிட்டு அவன் விலையை 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றிட்டான். அதில் ஊழல் நடந்திருக்கு. நீங்கள் சரியான ஆள் அப்படின்னா அந்த ஊழலுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ள லஞ்சம் ஊழல் ஒழிப்புத்துறைக்கு எதுக்கு நீங்கள் அதுக்கு அனுமதி தரல? அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்தை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அங்கேயும் 800 மக்கள் திருவொற்றியூர் மக்கள் போராடுறாங்க. அப்போ பாஜக என்ன பண்ணுதோ நீங்கள் பண்ணுறீங்களே, எல்லாத்தையும் பண்ணுறீங்களே. போன ஆட்சி காலத்தில் வந்து ஜெயராஜ் பன்னிக்ஸ் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க கொரோனா காலத்தில். அதுக்கு அவ்வளவு பேசிய திமுக உங்கள் ஆட்சியில் 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள். சாத்தான்குளத்தை ஒரு காவல்துறை அதிகாரி பல்ல பிடிங்கிட்டாரு. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசுறீங்க மிசா காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில் நான் அவ்வளவு துன்புறுத்தப்பட்டேன் காவல்துறையாளன்னு. அதுக்கு பிறகு உங்கள் ஆட்சி காலத்தை காவல்துறை துன்புறுத்தலையா? காவல்துறை அட்டுழியம் பண்ணலையா? அநியாயம் பண்ணலையா? அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ எல்லா கொடுமை நடக்குதுங்க. எல்லா கொடுமையும் திரும்ப திரும்ப பாஜகன்னு ஒரு கட்சியை வச்சு நியாயப்படுத்துறாங்க. ஒருவேளை வந்து மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்காம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு ராகுல் காந்தி மட்டும் பிரதமராக உட்கார்ந்துருந்தாருன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அரசியல் இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா இவங்க காலகாலமாக நிதி தர மாட்டேங்கிறான், நிவாரணம் தர மாட்டேங்கிறான், ஒப்புதல் தர மாட்டேங்கிறான். இதுதான் அரசியல். ஆக்கப்பூர்வமாக எந்த நகர்வும் இருக்காது. இங்கே ஒன்று பேசுவாங்க, டெல்லியில் போனால் ஒன்று பேசுவாங்க. நீங்கள் வந்து மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு இருந்தீங்க. அது குறிப்பாக வந்து 99 தொடங்கி 2013 வரைக்கும் 14 ஆண்டுகள். விபி சிங், தேவகவுடா, ஐ.கே. குஜ்ரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங். இந்த காலத்தில் அன்னைக்கு வந்து இயற்கை பேரிடர் ஏற்பட்டப்ப உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தீங்களா? தானே புயல் யார் காலத்தில் வந்துச்சு? தானே புயல் வந்தப்போ காங்கிரஸ் தான் ஆட்சி காலம், உங்கள் கூட்டணி அமைச்சரவை தான். உரிய நிவாரணத்தை வாங்கி கொடுத்தீங்களா? இந்த 18 ஆண்டு காலத்தில் வடக்கு வாழுது தெற்கு ஜெயிக்கிற முழக்கத்தை மாற்றி வடக்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்களா? அப்படிலாம் ஒன்றுமே செய்யலையே. அப்போ திமுகவுக்கு எல்லாமே அரசியல் தான். இப்போ இதில் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களை குற்றப்படுத்துவது, அல்லது அரசை சாடுறாங்கல்ல, அரசை விஜய் பேசினார்னா விஜயை குற்றப்படுத்துறது, ஜி பிரகாஷ் பேசினார்னா அவரை குற்றப்படுத்துறது, எடப்பாடி பழனிசாமி பேசினார்னா அவரை குற்றப்படுத்துறது. அவங்கள விட்டுருங்க, தனிநபரை விட்டுருங்க. அந்த கோரிக்கை சரியா இல்லையா, அந்த கண்டனம் சரியா இல்லையா, அதைத்தானே பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு உளப்பூர்வமான அக்கறை இருக்குது, மக்கள் மீது நோக்கம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் இதில் எல்லாரும் வைக்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் பொதுமக்களும் வைக்கக்கூடியது அரசின் நிர்வாக தோல்விங்கிறாங்க. அதில் நியாயம் இருக்கா இல்லையா? ஒருவேளை இது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்து ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருந்தா வானத்துக்கு பூமி குதிச்சிருக்க மாட்டாரு. தமிழ்நாடு முழுக்க பெரிய போராட்டம் நடந்திருக்குல்ல. அப்போ இது என்னது? அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தால் நாங்கள் குதிப்போம், போராடுவோம், கண்டிப்போம். திமுக ஆட்சி காலத்தில் நடந்தால் வாய முடிக்கும்னா இல்லை, கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, இந்த நடிகர்கள், அப்புறம் இந்த சமூக ஆர்வலர்கள், ஆக்டிவிஸ்ட். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பெரியாரியவாதிகள், பெண்ணியவாதிகள், முற்போக்காளர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், அப்புறம் சமூக செயற்பாட்டாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள், இந்த பேரில் இயங்கக்கூடிய அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் திமுக எப்படியாவது காப்பாற்றுங்கிறதுல குறியாக்குறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டின் காட்சி ஊடகங்கள், நான் வெளிப்படையாக குற்றம் சுமத்துறேன், தமிழ்நாட்டின் காட்சி ஊடகங்கள் திமுகவின் ஊர்துகுலதாக மாறி கிடக்கு. இன்னைக்கு ஒரு வழி இல்லாமல் இந்த இதெல்லாம் பேசுகிறாங்க ஒழிய திமுகவை வலிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க திமுக வலிச்சிடக்கூடாது, திமுக காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஐயா வீரமணி அறிக்கை கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தையும் வட மாநிலங்கள்லையும் நடந்த அந்த பட்டியலெடுத்துங்களால் போட முடியும், அதை பேச வேண்டாம்னு நினைக்கிறோம். இந்த துரிதமான நடவடிக்கை எடுத்த ஸ்டாலினை பாராட்டுறோம். 50 பேர் செத்து போயிருக்கான், 50 உயிர் போயிருக்கு, பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்துச்சு, அப்பா அம்மா இழந்துட்டாங்க, அப்பாவை இழந்துட்டாங்க, பிள்ளை இழந்துட்டாங்க, இப்படி பெரிய பாதிப்பு. இந்த சமயத்தில் வந்து ஸ்டாலினை நான் பாராட்டுன்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னா அவனை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் தான் அந்த 12 மணி நேர வேலையை திரும்ப பெற்றதுக்கே பாராட்டு நடத்துவார். அப்போ குறைந்தபட்சம் ஒரு பகுத்தறிவுங்கிறாங்க ஐயா வீரமணி. பகுத்தறிவுங்கிறப்ப எல்லாத்தையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தணும், கேள்வி கேட்கணும், ஒரு வருத்தம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமாம், எதுவுமே இல்லாமல் அரசை முட்டு கொடுத்து அரசுக்கு ஜால்ரா போடுறது தான் அவங்க வேலை. அப்படின்னா இந்த வெட்கக்கட்டை எங்கே போய் சொல்லி தொலைக்கிறது? பார்க்கலாம், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாத்தையுமே மக்கள் முடிவெடுப்பார்கள்.
என்ன நடக்குது அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். இவங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை போய் மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.